அவர் கன்னியாக அவதாரம் செய்ததனால மீண்டும் ஒரு குமரியா நாம் பிறந்ததனால கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியா நான் போய் அமர்ந்திருப்பேன். நீங்க எல்லாரும் என்ன அங்க வந்து பாருங்க, கன்னியாகுமரியில வந்து பாருங்க அப்படின்னு அன்னைக்கு போய் அமர்ந்தவாதான் இந்த கன்னி பகவதி அம்மா. கன்னியாகுமரியில அப்ப பார்வதி அப்படியாக சென்று அமர்ந்திருக்க இருக்கும்போது ஆயர்பாடி பட்டணத்திலே என் மாயவன் வந்து பிறந்தார் என்று சொல்லி சொன்னபோது அடே அப்பா யசோத வீட்டுல கூடின கூட்டத்தை பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம், கோபியர்கள் அத்தனை பேரு யசோத வீட்டுல வந்து நிக்காங்க. யசோதா அரண்மனையிலே வந்து அந்த கண்ணன் வந்து பிறந்தார் என்று கூட்டங்களும் நாட்டங்களும் கூடி வெல்ல வருகுதையா. அடியே ருக்கு நாட்டாமை நந்த கோனாருக்கு யசோதைக்கு 12 வருஷமா பிள்ளை இல்லாம ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு. அவன் மேனி இருக்கும் அழகை பார்த்தா யாரும் அவளை விட்டு கூட மாட்டார்கள். செக்க சிவந்த வாயும் நீல நிற மேனையும் நெற்றியிலே நாமமும் பஞ்சு மலர் போல துகளக்கூடிய பாதமும். அடேங்கப்பா பிறந்தா இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் பெற்று எடுக்கணும் அப்படின்னு எல்லா அவளும் ஆசைப்படுதா. நீயும் பிள்ளை பத்திரிக்கை 10 பிள்ளை கரெக்ட் பண்ணி பல குட்டி போட்டது காக்கா குஞ்சி மாதிரி ஒரு பிள்ளையா இருந்தாலும் இந்த கண்ணன மாதிரி பெக்கணுண்டி அப்படின்னு இவ கோவியர்கள் பூரா பெரும் கூடி 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 பேசினா. நாட்டாவை நந்த கோனாருக்கு சந்தோஷத்தை பார்த்தா நாட்டாவை நந்த கோனாருக்கு சந்தோஷம் தாவாரத்தை பிக்கி அப்பா அங்க ஓடுவாரோ இங்க ஓடுவாரோ. உடனே ஆண் குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த கொப்பில் நல்ல கொடியறுத்து அவரை குளிப்பாட்டி நீராட்டி அவர் சேனையது ஊட்டுவாரா. நாராயண கோபாலனே அவரை நீராட்டி தாளாட்டி தாளாட்டி பிள்ளைக்கு நில போட்டு போடுவாரா. செல்வமாக வளர்க்க வேண்டும் என்று 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்கள். இவன் நாட்டாமை நந்த கோனார் வீட்டிலே வந்து பிறந்ததனால அந்த என் பெருமானுடைய அருளால் வந்ததனால இவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் போது அழகான பேரு அந்த நாட்டாமையோட பேரையை சேர்த்து நந்தகோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயரை கொடுத்தார்கள். நந்தகோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பேர் நாமத்தை சுட்டி என் நாராயணனை எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார்கள். ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா வளர்த்து ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா உடம்பெல்லாம் நெய்யூருக தேச்சி மெல்ல வளர்த்து வாரா தேவெல்லாம் நெய்யூருக அவரை நாலு ஒரு மேனியுமா ஐயா பொழுது ஒரு வண்ணமுமா ஐயா சீரோடும் சிறப்போடும் ரொம்ப சிறப்போடும் செல்வமா வளர்த்து வாரா செல்வமா வளர்த்து வாரா. அப்ப வளர்த்து வரும் நாளையிலே இந்த நாட்டாமை நந்த கோனார் அந்த யசோதைக்கு திருமகன் அவர் ஒன்று நல்ல வயதுமாய் தன்னை ஊர்ந்து விளையாடுவார். அவர் 2 நல்ல வயதுமாய் அவர் இருந்து விளையாடுவார். அவர் 3 நல்ல வயதாய் கண்ணை முடிகிறக்கு காது குத்தி அவருக்கு முத்தான கடுக்கம் போட்டு அவர் 4 நல்ல வயதடி அவர் நடந்து விளையாடுவார். நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தினம்
விளக்கம்னு சொல்லிட்டு போயிட்டா பாரு. கண்ணை பிறந்த மறு கணமே என்ன செய்தான்? நேர கமசராஜன் எங்க வாரான் தெரியுமா? எங்க வாரான்? குமரி மடத்துக்கு வந்தா. அடே அப்ப குமரி மடத்துக்கு. குமரி மடத்துல யார் இருக்கா? அங்க யாருமா இருக்கா? பூதகி. குமரி மடத்துல பூதகி அடைச்சு வச்சிருக்கா. பெரியக்கா, பெரிய தங்கச்சி. பிறவே மூத்த தங்கையாகப்பட்ட தேவகியை பூதகியை அழைத்தான். தங்கையே பூதகி, என்னை வதை முடிக்க என்பருமான் ஆயர்வாடியில இருந்து கொண்டிருக்கிறார். நீ போய் அவனை வதை முடிச்சிட்டு வான்னா. பூதகி யோசிச்சு பார்த்தா, இவ்வளவு வருஷமா கல்லறைக்குள்ள வச்சுட்டு இப்ப கண்ணனை போய் வதை முடிக்க சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் ஆவணும்னா நம்ம அண்ணனை கூப்பிடுதான் நம்மள. ஆனா ஒண்ணு, என்ன? இவன் கையால மாண்டு முடியதுக்கு பதிலா கண்ணன் கையால செத்து போனா மறு ஜென்மத்திலேயாவது நமக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பூதகி கண்ணபிரானை வதை முடிக்க வேண்டுமென்று பூத கணத்தோடு போனா நம்மளை பார்த்து பயப்படுவா அப்படின்னு அவரும் ஒரு பெண்ணாக பிள்ளை பெற்ற தாசியாக தன்னைத்தான் வடிவமெடுத்தார். அழகு நிறைந்த பெண்ணாக வடிவமெடுத்து வலது கொங்கையிலே நல்ல பாலும் இடது கொங்கையிலே நச்சு பாலையும் வைத்துக் கொண்டு நேர ஆயர்வாடி பட்டணத்துக்கு வந்து அசோத முன்னால கண்ணீரை வடிக்கா. ஏன் கண்ணீரை வடிக்க? அவ கண்ணீரை வெடிச்சு அந்த அம்மாவுக்கு மனசு கேட்குமா? எம்மா தாயே, யார் நீங்கள்? எதற்கு இப்படி கண்ணீரை வடிக்கிறீர்கள்? வீட்டு முன்னாடி வந்து கண்ணீரை வடிக்க காரணம் என்ன? அம்மா, உங்கள் மகன் பிறந்ததை போல எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து 8 நாளையில இறந்து இப்போ 8 நாள் ஆச்சு. எனக்கு பிள்ளை பெற்ற தாசியா இருக்கக்கூடிய எனக்கு உடல் வலிக்கு, அதனால என்னோட பிள்ளையவும் பார்க்காம எனக்கு மனசு கேட்கல, என் மார்பு வலிக்கிறது. அதனால உங்க பிள்ளைக்கு என் கையால் நானும் தாயமிருதம் கொடுத்து போகலாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த யசோதைக்கு மனசு கேட்கல. ஐயோ, நம்மள மாதிரி ஒரு பெண்ணுல அப்படின்னு வாங்கம்மா, இதுவும் உங்க பிள்ளை மாதிரிதான் அப்படின்னு தொட்டிலில் இருந்த கண்ணனை எடுத்து அவ பூதகி கையில கொடுத்தார். பூதகி பிள்ளையை வாங்கினது போல் வாங்கி பின்வாசலுக்கு வந்தாள். பின்வாசலுக்கு வந்து இந்த கண்ணனுக்கு பால் அமிர்தம் கொடுப்பதை போல ஊட்டும் போது இந்த கண்ணபிரானை கொல்ல முடியுமாயா? இவ நம்ம பெரியம்மால வந்திருக்கா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு கண்ணபிரான் வலது கொங்கையிலே பால் அருந்தும் போது நல்ல பாலை குடித்தார். இடது கங்கையிலே பால் அருந்தும் போது நஞ்சு பாலை குடிப்பது போல் கடவா வழியாக ஒழுக விட்டார். ஊன் இருக்க அவ உயிரை வாங்கிட்டார். அவன் செத்து மடிஞ்சா ஆயர்வாடி பட்டணமே சரியா இருக்கு. தன் சொரூபம் வந்த உடனே இவ செத்து மடிஞ்சா பாருங்க. ஆயர்வாடி மக்கள் எவ்வளவோ இவளை வெட்டி 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 வீசி பார்த்தாங்க. இவ சரீரம் தீர மாட்டுக்கு. கண்ணை என்ன செஞ்சா தெரியுமா? கண்ணை வந்து தன்னுடைய வலது காலால ஒரு எத்து எத்தினார். ஒரு எத்தின உடனே யமுனா நதிக்கரையே ஒரு ஆறும் உதிரமா போகுது. அப்ப ஒரு ஆறு உதிரமா போன உடனே ஐயோ, என்ன நாம எத்தி விட்டோம், இந்த உதிரமானது இந்த யமுனா நதி நம்ம திருப்பார் கடலுக்கு தானே வரும். இவ ஒரு அசுத்தம் உள்ளவா, இவளுடைய ரத்தம் அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறும் ஓடும் உதிரமே, நீ நட்டாத்தான் தண்ணியில நட்டாத்தான் தரையில கோர புள்ளா நீ முளைச்சு நிக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். ஆத்துக்குள்ள பாருங்க கோர நிக்கும். இப்பவும் பாருங்க அந்த கோரை வந்து எவ்வளவு வெள்ளம் போனாலும் அப்படியே கோரை வளைஞ்சு கொடுக்கும். ஆமா, இப்ப மரம் வந்து ஆத்துக்குள்ள நின்னுச்சுன்னா வெள்ளம் போச்சுன்னா இழுத்துட்டு போயிடும். ஆமா, இந்த கோரை வந்து வளைஞ்சு கொடுக்கிறதுனால ஆமா இந்த கோரை அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா, கடலுக்குள்ள போகாது. அதனால கண்ணபிரான் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப இந்த பூதகியானவா மாண்டு மடிந்த உடனே இவளாலையும் கண்ணனை வதை முடிக்க முடியலன்னு சொல்லி கமசராஜன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். அவரையும் கண்ணன் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பினான். அவனையும் கண்ணன் வதை முடித்தார். அப்ப இப்படியே வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் வதை முடித்திருக்க நம்மளும் இப்படியே இருந்தா கம்சராஜனை கொல்ல முடியாது. நம்ம அதற்கு தகுந்தபடியான லீலைகளை செய்தாதான் அதற்குரிய நேரம் வரும் அப்படின்னு கண்ணை என்ன செய்வார் தெரியுமா? வீட்டுல இருக்கும் போது தெருவுல உள்ள கோபியர்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தயிர், வெண்ணெய், மோர், நெய் இதை பூரா திருடி தும்பார். அப்ப இப்படியே பல நாளா கண்ணபிரான் கோபியர்கள் அரண்மனையில
போய் உரியில் இருந்த வெண்ணையவும் தயிரையும் மோரையும் பாலையும் அருந்தி கொண்டிருக்க கோபியர்கள் ரொம்ப நாளா பாக்காங்க. தினமும் நம்ம உரியில கட்ட கட்ட இந்த தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் காணாம போகுது. இது யாருடைய லீலையா இருக்கும்? யாருடைய வேலையா இருக்கும்? அடியே கோபியர்களே, இன்னைக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்லுதேன் கேளுங்க. இன்னைக்கு யாரும் நம்ம தூங்க கூடாது. உரியில வெண்ணெயை தூக்கி கட்டிட்டு எல்லாரும் அதற்கு பக்கத்திலே படுத்திருந்து விளக்கை அணைத்து எல்லோரும் தூங்குவதை போல நடிக்க வேண்டும். பல நாள் கல்வே ஒரு நாள் அகப்பட்டுத்தானே ஆவணும். இன்னைக்கு வருவான் அந்த கல்லனை பிடிச்சு நம்ம கல்லு உரல்ல கட்டிடணும் முடியும் அப்படின்னு இவ பூரா பேசி வச்சுக்கிட்டு உரியில பூரா வெண்ணைய கட்டி தொங்க விட்டார். ராத்திரி நேரமாச்சு. அப்படியே எல்லாரும் தூங்குவதை போல நடிக்க கண்ணபுரா நம்மளா போனா ஒத்தையில போனா அதை பிடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு தன்னுடைய சொரூபத்திலே இருக்கக்கூடிய கண்ணன் தன்னோடு இருப்பதற்காக தன்னை போலவே தடிராமன் கொடிராமன் கட்டராமன் குட்டராமன் கோதண்ட ராமனாக சொரூபத்தை எடுத்து தனக்கு தோழர்களாகவே அமைத்துக் கொண்டு பலராமனோடு இந்த கண்ணபுரானாகப்பட்டவர் நேர கோபியர்கள் வீட்டுக்கு வந்தார். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏ பலராமா, ஏ கோதண்டா, கட்டராமா, இல்ல கிருஷ்ணா, வாப்பா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி நில்லுங்க. உரி இருப்பதோ மேல நமக்கு எட்டாது இல்லையா? உங்களுக்கு பிறகு பின்னால நான் உயரத்திலே நான் சென்று ஏறி நின்று வெண்ணையை பூரா நம்ம திருடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணே அந்த உரி இருக்கு பாருங்க, உரிக்கு கீழே ஏற்கனவே கல்லு உரலை பதிச்சு வச்சிருக்காங்க. கல்லு உரல் பதிச்சிருக்க அதுக்கு மேல ஏறி தடிராமன் கொடிராமன் குட்டராமன் கோதண்டராமன் பலராமனாக ஏறி நிக்க கண்ணை இவர்களுக்கு மேல தோளுக்கு மேல ஏறி அந்த வெண்ணைய பூரா அப்படியே அள்ளி 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 சாப்பிட்டார். அப்ப பிஞ்சி விரல்களால் அந்த வெண்ணையை அள்ளி உண்ணும் போது அவர் சாப்பிட்ட ஒரு சொட்டு இவங்க மேல விழுந்துச்சு. அப்ப இந்த பலராமன் சொன்னா, ஏ கண்ணா, நாங்கெல்லாம் கீழே நிக்கிறோமே, நீ மேல போய் ஒத்தையிலே நீயே சாப்பிட்டா என்னப்பா அர்த்தம்? எனக்கும் கொஞ்சம் குடுடா அப்படின்னு. உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கண்ணபுரான் உரையில் இருந்த பானையில தொங்கி டம்மனு கீழே இறக்கி விட்டார். பானை உரல்ல விழுந்து நல்ல பழகின பானை பாருங்க, ரெண்டா வெடிச்சது. பழகின பானை கிடைக்காது, பழகின பானை கிடைக்காது, பழைய பானை கிடைக்காது, மண் பானை. பழகின பானை கிடைக்காதுன்னு சொல்லி நாமெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பானை உடைச்சு போடுவேன். எங்க அம்மா என்ன ஓடி ஓடி அடிப்பா. பழகின பானைனா நமக்கு எல்லா வேலையும் பார்க்க சௌரியமா இருக்கும். ஆமா, அப்ப இந்த பானை ரெண்டா விடைக்க எல்லாரும் சேர்ந்து வெண்ணைய அள்ளி அள்ளி சாப்பிட்டாங்க. கீழே பானை விழுந்தது பாருங்க, கோவியர்கள் பூரா பேரும் கல்லனை பிடிங்க 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 விடாதவங்க. உடனே இவர்கள் பூரா பேரும் தோழர்கள் எல்லாம் ஓடினார்கள். கண்ணனை பிடித்தார். கண்ணனை பிடிக்கும் போது எப்படி பிடிச்சா தெரியுமா? அவர் அறையில போட்டிருக்காரு பாரு கருப்பு கயிறு, அந்த அண்ணா கயிறை பிடிச்சு இழுத்தா. ஆமா, அதை இழுத்து கொண்டு வந்து கண்ணனை கல்லு உரல்ல சிக்கனை கட்டி வச்சா. சிக்கனை கட்டி வச்சு காலையில பார்த்தா, அடியே கோபியர்களே, ஏ ருக்கு, இங்க வாங்கடி, நம்ம கல்லைன்னு நினைச்சோமே, இது யாருன்னு தெரியுதா? இது யாருன்னு பாரு, நல்ல கூர்மையா பாரு. நம்ம நாட்டாம இருக்காரே நந்த கோனார், யசோதை பெத்த திருமகன் தான் இந்த கண்ணே. யசோதை என் மகன் அப்படி இப்படி நல்லவன் நாக்க வளைச்சு பேசுவாளே, விடியா காலம் போய் அவட்ட இந்த கண்ணனை சொல்லி கண்ணனை தட்டி வைக்கணும்டி அப்படின்னு கண்ணபுரானை கல்லு உரல்ல கட்டி வச்சு காலையில யசோதா அரண்மனைக்கு வந்தா. அடியே யசோதா, இங்க வாடி, யசோதா, என்ன உடனே அரண்மனை விட்டு வா. உடனே யசோதா ஓடி வந்தா. கோபியர்களே, ஏண்டி இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க? ஒரு விவரமா பேசணும். உன் கண்ணனை கூப்பிடு. உன் கண்ணனை கூப்பிட்டா தான் நாங்க வந்த காரியத்தை பேசணும். அப்படி என்று கோபியர்கள் யசோதை இடத்திலே கேட்டால், கண்ணனை எங்கே அம்மா யசோதா, கண்ணனை எங்கே அம்மா,
அவர் சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார். பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார். பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார். சப்பர மஞ்சத்திலே சயனம் செய்கிறான். பஞ்சன மெத்தையில படுத்து உறங்குதானா? ஆமா, படுத்து உறங்குதான். உசுப்படி உன் மகனை. உன் பிள்ளையை கூப்பிடுங்க. என் மகன் கோபாலன் அசந்து உறங்குகின்றான். உங்களுக்கு என்னடி வேணும்? உன் மகன் தான் வேணும். உடனே உன் கண்ணனை உசுப்பி நீ கூட்டிக்கிட்டு வா. கூட்டிட்டு வா. ஐயோ, உங்களோட தொல்லையா போச்சு. என் பிள்ளை இப்பதான் நல்லா அசந்து தூங்குதான். என் பிள்ளை அங்க போனா இங்க போனாம்னு உங்களுக்கு இதே வேலையா? வேற வழி இல்லாம யசோதா நேர 7 அடுக்கு மாளிகைக்கு வந்தாள். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை உசுப்பினாள். டேய் கண்ணா, கண்ணா, எழுந்தறிடா. உன்னை தேடி கோபியர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? கண்ணா, எழுந்தறிடா. என்னம்மா என்ன தூக்கத்துல நீ எழுப்பிக்கிட்டு இருக்க? தூங்குனது போதும் கண்ணா, எழுந்து வான்னார். இந்த கோபிமார் உன்னை கூப்பிடுறாங்க. ஏனம்மா என்னை தூக்கத்தில் எழுப்பலாமா அப்படின்னு கண்ணை தூக்கத்தோடு தூங்குவரை போலவே அப்படியே நடந்து தள்ளாடி வந்தார். தள்ளாடி கண்ணபுரான் கொட்டாவி விட்டு அப்படியே நடித்து கொண்டு யசோதைக்கு முன்னால வந்து நின்றார். அடியே கோபியர்களே, இதோ பாருங்க, என் மகன் கண்ணன் இங்குதான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். யசோதா, உன் மகன் இங்கு இருக்கிறானா? நேத்து இரவு என் வீட்டில் வந்து உரையில் இருந்த வெண்ணையை களமாடி தின்னா. உடனே கண்ணனை பிடிச்சு நான் கல்லு உரல கட்டி வச்சுட்டு வந்தேனடி. அப்படியா? கண்ணை எப்படி இங்கு வர முடியும்? உன் வீட்டுல வந்து என் பிள்ளை திருடி தின்னாலும் இதை நான் நம்பணும். ஆமா, இந்த கண்ணே கல்லு உரல கட்டி வச்சிருந்தாங்களே, இங்க எப்படி வந்தார் தெரியுமா? கோபியர்கள் எல்லாரும் இங்க வந்த உடனே அந்த கல்லு உரல அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து கொண்டிருந்தார். வரக்கூடிய வழியில 2 மருத மரம். இந்த 2 மருத மரமும் ஒட்டி வளர்ந்திருக்க. இந்த மருத மரத்திற்கு இடையில கண்ணபுரான் கல்லு உரல் இழுத்து வந்தார். கல்லு உரல் மாட்டிக்கிட்டது. உடனே அந்த கயிறு அந்து 2 மருத மரங்களும் வெடித்து இந்த 2 மருத மரமும் குபேரனுடைய திருமகன்கள் லவக்குகன் மணிக்குகன். இவர்களுக்கு சாபத்தை கொடுக்கத்தான் கண்ணை இப்படி ஒரு லீலையை செய்தார். அப்ப இருவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்து இப்படியே வந்து கண்ணை அரண்மனையிலே படுத்திருப்பதை போல நடித்து வந்து நின்றார். அப்ப நடித்து வந்து நின்ற உடனே யசோதா இடத்தை கோபியர்கள் சொன்னா, அடியே கோபியர்களே, உறங்கும் என் பிள்ளையை உசுப்பி கொண்டு வந்து களவாடி தின்னாமனு சொல்லுகிறதையும் வாய் கூசலியா? கண்ணா, இவங்க வீட்டுக்கு நீ போனது உண்மையாடா? கோபியர்கள் வீட்டுல வெண்ணெயை திருடி உண்டது உண்மையா? கிடையாது. அப்ப கண்ணின் சொன்னார், பொல்லாத கோபிமாரம்மா, இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா,
சின்ன பையன் இருட்டுக்குள்ள போய் எனக்கு எப்படி அம்மா உரு எட்டும்? அது எப்படி எட்டும்? நான் போய் சாப்பிட முடியுமா? அப்படியே நான் போனாலும் தங்க கிண்ணத்துல நம்ம வீட்டுல வெண்ணெய் இருக்கும்போது இவங்க நாத்தமுள்ள வெண்ணெயை நான் திங்க போவேனா? இவெல்லாம் பானையெல்லாம் கழுவி 10 நாள் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? நான் கிட்ட போவேனா? பாலனன்னு என்ன சும்மா சொல்லுகிறா, நீ நம்பாத. பொல்லாத கோபிமார்கள்னா அப்படின்னா ஐயே கண்ணா, எங்களை பார்த்தா நீ பொல்லாத கோபியர்களுக்கு சொன்ன. ஆமா. அப்ப யசோதா சொன்னா, சரி ஏ கோபியர்களே, அதான் என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டாம்ல. ஆமா. இங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. போங்க, நேராவுல. கண்ணா, நீ போய் தூங்கப்பா. ஆமாப்பா. அப்படின்னா ஆமா. அப்ப யசோதா இடத்தை கோபியர்கள் அப்பமும் விடல. எம்மாயே யசோதா, ஆமா, உன் மகன் இது மட்டுமா செய்தான்? என்ன? இன்னும் பல லீலைகளை செய்து வருகிறான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாலு கொண்டு போகும் போது, பாலு கொண்டு போகும் போது உன் மகன் பரிகாசம் செய்தானம்மா. அவன் பரிகாசம் செய்தானம்மா, செய்தானம்மா. போகும் போது பாலு கொண்டு போகும் போது பரிகாசம் செய்தானம்மோ, உன் மகன் பரிகாசம் செய்தானம்மோ, செய்தானம்மோ, செய்தானம்மா. நாம் மோரு கொண்டு போகும் போது, மோரு கொண்டு போகும் போது அவன் முந்தானையை இழுக்கானம்மா, முந்தானையை இழுக்கானம்மா, இழுக்கானம்மா, இழுக்கானம்மா. மோரு கொண்டு போகும் போது உன் மகன் முந்தானையை இழுத்தானம்மோ, முந்தானையை இழுத்தானம்மோ, இழுத்தானம்மோ, இழுத்தானம்மோ. நான் தயிர் கொண்டு போகும் போது, தயிர் கொண்டு போகும் போது அவன் தலை பிடித்து இழுக்கானம்மா, தலை பிடித்து இழுக்கானம்மா. நான் வெண்ணெய் கொண்டு போகும் போது, நான் வெண்ணெய் கொண்டு போகும் போது விளையாட்டு செய்றானம்மா, விளையாட்டு செய்றானம்மா, செய்றானம்மா, செய்றானம்மா. கொண்டு போகும் போது வெண்ணெய் கொண்டு போகும் போது உன் மகன் விளையாட்டு செய்தானம்மோ, உன் மகன் விளையாட்டு செய்தானம்மோ, செய்தானம்மோ, செய்தானம்மோ. ஏ யசோதா, அம்மா வெண்ணெய் கொண்டு போனா வேடிக்கை காட்டுறா, காட்டுதான் பால் கொண்டு போனா எங்க பின்னால வாரா, வாரான், மோர் கொண்டு போனா முந்திய பிடிச்சு இழுக்கிறாண்டி. பின்னாடி இருக்கு. அம்மா, அவர்கள் சொல்லுவதை நம்பாத. ஆமா. இந்த ருக்கு இருக்கா பாரு, ருக்கு ருக்கு. அவ வீதிக்கு நான் போனா ஆமா. என் காவி வேட்டியை இழுக்கிறா, ஆமா, என் கன்னத்தை கடிக்கிறா, கடிக்கிறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. என்ன பார்த்து கேக்கா? நான் சின்ன பையனை பார்த்து அப்படி கேட்கலாமா? ஆமா. ஆ? ஆமா, என்ன பார்த்து கண்ணடிக்காமா? கண்ணடிக்கிறதோட மட்டும் இல்லாம எனக்கு முத்தம் கொடுக்குறா. இப்பெல்லாம் மிஸ்கால் விடுவா. ஆமா, அப்பலே மிஸ்டு கால். இப்பெல்லாம் மிஸ்கால் விடுவா. அதனால இந்த கோபியர்களை நீ நம்பாத. அப்போ இந்த கோபியர்கள் சொன்னார்கள், ஆமா, இந்த கண்ணன் என்ன செய்வார் தெரியுமா? என்னம்மா? இந்த கோபியர்கள் எல்லாம் மறு ஊருக்கு தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. ஆமா. அப்ப கொண்டு போகும்போது ஒரு பானைக்கு மேல இன்னொரு பானை, ஒரு பானைக்கு மேல இன்னொரு பானை, பானைக்கு மேல பானை. அப்ப அடுக்கு பானை 3 பானை 4 பானை வைத்து கொண்டு போகும்போது ஆமா, தோழர்களோடு கண்ணபிரான் பின்னால போய் கையில வைத்திருப்பார் ஒரு சின்ன வில்லு, சுண்டு வில்லு. இந்த சுண்டு வில்லுல ஒரு சின்ன கூராங்கல்ல எடுத்து வைத்து பானையை பார்த்து குறி வைத்து அடிப்பார். ஒரு அடி இந்த கல்ல போய் நல்ல பழகுன பானையில பட்ட உடனே பானை பொத்து மோரோ தயிரோ அப்படியே சல்லுன்னு விழும். பின்னாடி கூட கண்ணபிரான் ஆன்னு சொல்லிக்கிட்டே பின்னால
பின்னாலே போவார். இந்த விவசாயி படத்துல மனோரமா வந்து கூழு காய்ச்சி கஞ்சி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது நாகேஷ் பின்னாடி போய் நின்னு ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சு அவரே குளிப்பாரு. அதே மாதிரி நானும் பார்த்தேன். அப்போ அதே பார்த்திருக்கல. அதே மாதிரி கண்ணை மோரா இருந்தாலும் தயிரா இருந்தாலும் சுண்டு வில்லால் அடிச்சு பின்னால ஆனுகிட்டே போவார். அப்படி போவார். இப்படி எல்லாம் சேட்டை செய்தவர் இந்த கண்ணபிரான். அப்ப இத்தனையும் சொல்லி முடிக்க அப்ப யசோதா சொன்னா, ஏ கண்ணா, கட்டிய மாடை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா பண்ணுவேன்? கோவியர்கள் எல்லாம் இப்படி வந்து உன்னை சொல்லுகிறார்களே, நீ சேட்டை பண்ணலாமா? அம்மா நான் செய்யவில்லை, என்னை விட்டுரு அப்படின்னு கண்ணை ஓடினார். கோவியர்கள் சொன்னார்கள், அடியே யசோதா, இன்னைக்கு உன் மகன் யாரென்று தெரியவில்லையானாலும் நாளைக்கு இவனை பத்தி உனக்கு தெரிய வரும், அன்னைக்கு உனக்கு எங்களை பத்தி புரியுண்டி அப்படின்னு கோவியர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மறுநாள் விடிந்தது. கண்ணை தோழர்களோடு தெருவிலே உட்கார்ந்து மண்ணுக்குள்ளே விளையாடும் போது மண்ணை அள்ளி தின்னு கொண்டிருந்தார். பார்த்தான் இந்த பலராமன். இந்த தோழர்கள் எல்லாம் ஓடி போய் யசோதாவை கூப்பிட்டு, அம்மா யசோதா, கண்ணை தெருவிலே உட்கார்ந்து மண்ணை அள்ளி தின்னு கொண்டிருக்கிறார். கண்ணன் மண்ணை திங்கிறானா அப்படின்னு இந்த யசோதா கன்றுக்கு கட்டக்கூடிய சொக்கு சோளத்தட்டை, சொக்கு சோளத்தட்டைன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது, மக்கு சோளத்தட்டை எடுத்து இந்த சொக்கு சோளத்தட்டையை அடிக்கணும்னு கையில எடுத்துட்டு வராள யசோதா. பிள்ளைய அடிக்கிறதுக்கு இல்ல, பயமுடுத்துவதற்கு. அப்ப யசோதா சொக்கு சோளத்தட்டையை தூக்கி கொண்டு வந்து கண்ணனை பார்த்து, டேய் கண்ணா, மண்ணையா திங்குற? மண்ணைத்தான் திங்குறேன். உனக்கு என்ன ஒரு திமிரு? ஆம், எனக்கு திமிருதான். ஓங்கி நான் கைய கண்ணன் அம்மா வந்து ஆணு வாயை திறந்தார். இவர் வாயை திறக்கும் போது யசோதா கண்ணனுடைய வாயை கண்டாள். வாயை கண்டு மண்ணையா கண்டா? இந்த கண்ணபுரானுடைய சிறிய வாயுக்குள்ளே அகிலும் பகிரண்டமும் 14 உலகமும் அதிலே ஒரு பூலோகமும் அந்த பூலோகத்தில் ஒரு ஆயர்வாடி பட்டணமும் அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே இந்த யசோதையும் யசோதை கை ஓங்கும் போது அந்த கண்ணன் மண்ணை எள்ளி திங்கிறதும் அந்த கண்ணன் வாயுக்குள்ளே அங்கே ஒரு உலகமும் அங்கே ஒரு கண்ணன் அங்கே ஒரு யசோதை இப்படியே போய்கொண்டிருக்க அதிலே நாராயணன் திருப்பாற்கடலிலே சயனமாய் இருப்பதையும் கண்டா இந்த யசோதை தன்னை மறந்து மயங்கி மூர்ச்சையாகி கீழே விழுந்தாள். கீழே விழுந்து மறுபடி கண்ணன் அருளால் எழுந்தரித்தாள். அப்பந்தான் இந்த யசோதைக்கு தெரிஞ்சதா, கோபால கண்ணே என்பெருமான் நாராயணன் நவநீத கண்ணன் தான் நமக்கு மகனா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு ஆனந்த சந்தோஷப்பட்டு கண்ணனை மண்டியிட்டு இது கடமெடுத்து வணங்கி, மாயவா கோபால கண்ணா நாராயணா, எனக்கு நீர் மகனாக பிறக்க நான் என்ன யோகம் செய்தேனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, எனக்கு மகனாக வந்த பிறந்த காரணம் என்ன? கருவூரமா பட்டணத்தையாலும் கமிசனை வதை முடிக்க நான் எடுத்தேன் கண்ணன் அவதாரம். உன் வயசிலே பிறக்கவில்லையானாலும் உன்னிடத்திலே வளர்ந்த நான் என்றைக்குமே உனக்கு மகன்தான். அப்படி இருப்பதனாலே நான் இருக்கும் காலங்கள் வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் அத்தனை தொழில்களையும் உயிரை செய்து நானே உங்களுக்கு குல தெய்வமாக இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று அவருக்கு வாக்கு வரங்களை கொடுத்த நாராயணன் அரண்மனையிலே அமர்ந்திருக்க கவசமுடி ராஜமன்னன் கண்ணபிரானை வதை முடிக்கணுமான இப்படியே விடக்கூடாது என்று கருவூரமா பட்டணத்தில் இருந்த கமிசன் ஆயர்வாடி பட்டணத்திற்கு ஒரு அறிக்கையை போட்டான். இன்னையில இருந்து கோபியர்கள் யாரும் தயிர் வெண்ணெய் மோரை வெளியூர்களுக்கு போய் விற்க கூடாது, என்ன இருந்தாலும் அத்தனையும் என் அரண்மனைக்கு கொண்டு வரணும். இந்த தயிர் வெண்ணெய் மோரெல்லாம் நம்ம அரண்மனைக்கு வந்தா கண்ணை அங்கதானே வரணும், வந்தா இவரை கொண்டு விடலாம்னு யோசனை செய்து ஆயர்வாடி மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுக்க இவன் வார்த்தையை கேட்டு கோபியர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் மோரு நெய் எல்லாம் கொண்டு அடுக்கு பானை வைத்து ஆயர்வாடி பட்டணத்தை விட்டு கருவூரம் பட்டணத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். கண்ணபிரான் அவருக்கு பின்னால் வரும்போது அந்த கருவூரம் பட்டணத்தின் அரண்மனை வாசலிலே பட்டத்து ஆணையை வரவழைத்து கையிலே ஒரு கருங்காலி உலக்கையை கொடுத்து யார் ஒருவர் நீல நிறத்தோடு நெற்றியிலே நாமம் போட்டு வருகிறானோ அவனை ஓட 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 விரட்டுன்னு சொல்லி வாசல்ல விட்டுருக்கான். யானை உலக்கையை தூக்கிக்கிட்டு கண்ணனை எதிர்பார்த்து நிக்கி
கண்ணே இங்கிருந்து கண்ட ஆமா கண்ணனுக்கு தெரியாத காரியம் உண்டு. உடனே ஆணையை பார்த்த உடனே மருமக பிள்ளையை நினைச்சு மனசார நினைத்தார். ஆதி மூல கடவுதி விநாயக பெருமாளை மருமக பிள்ளை மாமாவுக்கு நீ தான் உபகாரம் செய்யணும் அப்படின்னு விநாயக பெருமாளை நினைச்ச உடனே இந்த கருங்காலி உலக்கைய வச்சு கண்ணனை எதிர்பார்த்த ஆணையானது விநாயக பெருமானுடைய அருளாலே கமசனுடைய அரண்மனைக்கு ஓடி வந்தது. ஆசனத்திலே அமர்ந்திருந்த கமசனை அது ஓட ஓட விரட்டுதையா அப்ப ஓட ஓட விரட்டும் போது ஆசனத்தில் இருந்ததோரு அந்த கோபால கண்ணவீரா என்ன என்ன செய்வாரா ஓங்கி ஒரு எத்துவாரா ஆணையாகப்பட்டது. கமசராஜனை ஓட ஓட விரட்டியது. ஆசனத்தில் இருந்த கமசராஜனை கண்ணை ஓங்கி ஒரு எட்டு எத்தினார். அப்படியே போய் கீழே விழுந்தான். கண்ணபுரான் கமசராஜனை வதை முடிக்க வேணுமே என்று தன் கையிலே வைத்திருந்த சக்கராயுதங்களை பயன்படுத்தி அந்த கஞ்சே கமசனை தான் வதை முடித்தார். வதை முடித்தார். கண்ணனானே கோபாலே கமசராஜனை வதை முடித்தான். கண்ணனாகிய கோபால கண்ணன் அந்த கமசராஜனை வதை முடித்த கையோடு வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் கருவுருமா பட்டணத்தை பட்டம் சூட்டி வைத்து அங்கிருந்து பயணமாகி உன் வயசிலே பிறந்த நான் என்னைக்கு உனக்கு திருமகன் தான் அப்படின்னு தேவகிக்கு வாக்கு வரங்களை கொடுத்து இருவேர்களுக்கும் பட்டத்தை சூட்டி வைத்து ஆயவன் கோபால கண்ணனாகப்பட்டவர் ஆயர்வாடி வட்டணத்திலே வந்து யசோதைக்கும் அந்த நாட்டாமை நந்த கோபாலனுக்கும் அவருக்கும் வாக்கு வரங்களை கொடுத்து என்னைக்கும் வழி வழியாக என்னை வணங்கி வரும் மக்களை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் வாழையடி வாழையாக நான் வாழ வைத்து வருவேன் என்று கண்ணனுடைய அவதாரத்தை நிறைவு செய்து அந்த கமசனை வதை முடித்து கலி உலகத்தை காத்த என் கண்ணனாய்